வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடன்குளம் பிரபல தொழிலதிபர் ரத்னா ஸ்டோர் உரிமையாளர் பிஎஸ்பி ரத்னசாமி ஜே கோல்டா தம்பதிகளின் மூத்த மகன் திரு ஆர் ஜெய்ரஸ் ஹாப்பிலின் பாண்டியன் பிஇ அவர்களுக்கும் திசையின் விலையைச் சேர்ந்த விஎம் ராஜன் எம்காம் டைரக்டர் ஆஃப் லிங்க் ஃபவுண்டேஷன் மற்றும் என் புஷ்பலதா தம்பதிகளின் மகளுமான வி கிப்டி அபிதா எம்இ அவர்களுக்கும் திசையின் விலை சமாரியா தூய ஏவான் ஆலயத்தில் வைத்து 7/5/2026 பிற்பகல் 4 மணி அளவில் சிஎஸ்ஐ குருவானவர்கள் 10 குருவானவர்கள் விருந்தினர்களாக வந்து, அதுவும் நமது கூடன்குளம் இன்றைய குருவானவர் ராபின் வினோ அவர்களும் கூடன்குளம் முன்னாள் குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக சமாரியா ஆலயத்தில் நடைபெற்ற திருமண விவாக ஆராதனைக்கு வந்திருந்து சிறப்பித்து தந்தார்கள். அவர்களுக்கு நமது கூடல் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். இதோ புதுமாப்பிள்ளை திரு ஜெய்ரஸ் அவர்களின் வாகனம் சமாரியா கோயிலுக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கிறது. அதை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றார் நமது பிஎஸ்பி ரத்னசாமி அவர்களின் நண்பன் திரு தாமஸ் அவர்கள். சமாரியா கோவிலுக்கு எதிரே ஆர்சி கோவில் ஒன்று மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. ஒரே ஊரில் நேர் எதிர் திசையில் சிஎஸ்ஐ ஆலயமும் மற்றும் ஆர்சி ஆலயமும் இருப்பது அருமையாக உள்ளது. திரு பிஎஸ்பி ரத்னசாமி அவர்களுடன் தொழிலதிபர் திரு செல்வகுமார் அவர்களும் இணைந்து நடந்து வந்து இந்த திருமண ஊர்வலத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தார்கள். நீங்களும் பாருங்கள். இதோ மாப்பிள்ளை திரு ஜெய்ரஸ் அவர்கள் காரை விட்டு இறங்கி கோயிலுக்குள் சென்று கொண்டிருக்கிறார்கள் உறவினர்களோடு. தொடர்ந்து அடுத்த வண்டியில் மணமகள் கிப்டி அபிதா அவர்கள் வருவார்கள். தொடர்ந்து இசையோடு பாருங்கள். கூடன்குளம் டிடிடிஏ பள்ளியின் நிர்வாகி திரு ஜெய் அவர்களும் ராதாபுரம் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ஜெயக்குமார் அவர்களும் அவர்களோடு இணைந்து திரு ஏபி முத்து பிரசன்னகுமார், பத்திரிகையாளர் திரு ராஜேந்திரன், திரு முருகன் ஆகியோர் இணைந்து ஆலயத்திற்குள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதோ தொடர்ந்து மணமகளின் வாகனம் பேண்ட் செட் வாத்தியம் முழங்க ஆலயத்திற்கு முன்பாக ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கின்றது. மணமகள் கிப்டியையும் மணமகளின் உறவினர்கள் ஊர்வலமாக ஆலயத்திற்குள் அழைத்து வருகிறார்கள். இப்போது 2ஆம் மணி அடிக்கப்பட்டு ஆலய விவாக ஆராதனையானது ஆரம்பிக்கப்படும். ஆலயத்திற்குள் புதுமாப்பிள்ளை ஜெய்ரஸ் தனது வருங்கால மனைவி கிப்டி அவர்களுக்கு தாலி கட்டுவதற்காக ஆலயத்தில் காத்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் ஏராளமான மணமகன் மற்றும் மணமகள் உறவினர்கள் ஆலயத்திற்குள் இருக்கின்றார்கள்.
இனி தொடர்ந்து ஆலய ஆராதனையை பாருங்கள். புதிய குடும்பத்தை உருவாக்குவதற்கு அழகான ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இதோ திருமணம் என்ற அழைச்சாதலின் வழியாக ஒரு குடும்பத்தை உருவாக்கக்கூடிய பிள்ளைகளாகிய ஜெயஸ்ரீ தெய்வான ஆசிரியர்களாக ஆண்டவரே, இந்த குடும்ப வாழ்வினை ஒருவர் மற்றவரை முழுமையாக ஆலய ஜபவிழாவிற்கு முன்பதாக ஒரு போதகர் வந்திருந்து இருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு மணவிழா நினைவு பரிசையும் வழங்கி புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும் கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டுக் கொண்ட மனித சுபாவ உணர்ச்சிகளை அவளை தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும் குடும்பங்களில் எப்படி அபிதா ஆகி நீங்கள் இருவரும் இந்த திருமணத்தில் இப்போது நம்முடைய முன்னாள் குருவார் திரு எட்வர்ட் டேனியல் அவர்கள் திருமண ஆராதனையை நடத்துகிறார். ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிகளை செய்து சுகத்திலும் சுகத்திலும் இவரை நேசித்து நலப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு வழங்கும் பிறரும் இவருக்கு மனைவியாக. இப்போது மணமகளின் தந்தை திரு ராஜன் அவர்கள் மணமகனுக்கு தனது மகளை கைப்பிடித்து கொடுக்கும் காட்சி. தொடர்ந்து ஆராதனையை பாருங்கள். இப்போது மணமகள் உறுதிமொழி ஏற்கும் காட்சி.
எனக்கு சுதந்திரமாக இருக்கிறேன். இதா ஆறு கடவுள் மறைவாயிருக்கிறார்கள் என்று பிதா குமார் பரிசுத்தாவி நாமத்தினாலே அறிவிக்கிறேன். செய்வோம். கடவுளும் அனைத்தையும் படைத்து காப்பாற்றுகிற ஆராதி தேவனே, ஆவிக்குரிய எல்லா நன்மைகளையும் கடவுளாகவே நித்திய ஜீவனுக்கு காரணராகிய கடவுளே, ஈசாக்கும் ரெபேக்காவும் உறுதியாய் ஒழித்து வாழ்ந்தது போல உடைய நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஒரு அடியமாகிய வாழ்வையும் கிப்தி அபிதாவும் இந்த திருமணத்தை அடையாளமாகவும் அத்தாட்சியாகவும் மன்னர்கள் தெரிவிக்க தொடர்ந்து மணமக்கள் ஜெயரஸ் கிப்டி இருவரும் இணைந்து ஆல்டர் முன் சென்று திருமண நாள் காணிக்கையை தேவனுக்கு வழங்கும் நேரம் இது. தற்போது மணமக்கள் இருவரும் திருமண நாள் காணிக்கையை செலுத்திவிட்டு தங்கள் இருப்பிடங்கள் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து மணமக்களுக்கு சில அறிவுரைகள் கூறி ஆலய விவாக ஆராதனையானது முடிவுக்கு வரும். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் மணமகள் மற்றும் மணமகனின் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் விவாக ஆராதனையில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதற்காக ஆலயத்தில் இந்த ஜெப நேரத்தில் பங்கு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்று இல்வாழ்வில் இணையும் குடங்குளம் ஜெயரஸ் மற்றும் திசையன்விளை கிப்டி அவர்களுக்கு நமது கூடல் டிவியின் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த திருமண ஆராதனையில் பங்கு கொண்டு வாழ்த்தும் நமது PSP ரத்னசாமியின் அண்ணனும் எனது நண்பனுமான கஸ்டர்ஸில் பணிபுரியும் திரு சிவ நாராயணராஜன் அவர்களுக்கு நமது கூடல் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். அவரோடு இணைந்திருப்பவர்கள் அனைவரும் கூடங்குளத்தைச் சேர்ந்த நண்பர்கள் மற்றும் உறவுகள். என்ன நேயர்களே, இந்த கூடங்குளம் ஜெயரஸ் மற்றும் திசையன்விளை கிப்டி அவர்களின் திருமண ஆராதனை நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அருமையான கூடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் உங்கள் அன்பு விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ், கூடல் டிவி. நன்றி, நல்வணக்கம்.